இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 21வது தலைப்பு சிட்ராமுட்டி நாட்டு மருந்து கடையை அன்றைக்கு அதிக மக்கள் நாடியது மூட்டு வலிக்கான வீட்டு வைத்தியத்துக்குத்தான். அப்படி மூட்டு வலியை குணப்படுத்தும் முக்கிய மூலிகைகளுள் ஒன்று சிட்ராமுட்டி. சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இரண்டிலுமே வாத நோய்க்கான மருந்தில் மறக்காமல் சேர்க்கப்படும் எளிய மூலிகை சிட்ராமுட்டி. துவர்ப்புச் சுவையுடைய சிட்ராமுட்டியின் இலை, தழை, வேர் என அனைத்து பாகங்களும் மருத்துவத்துக்கு பயன்படுகின்றன. பாரம்பரிய மருத்துவங்களில் சிட்ராமுட்டி பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய மருத்துவத்தில் சிட்ராமுட்டியின் பயன்பாடு இன்றும் அதிகமாக உள்ளது. ஆப்பிரிக்க நாட்டு பழங்குடியினர் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு இதனை அருமருந்தாக பாவிக்கின்றனர். மூல நோயினை போக்க இதன் இலைகளை கீரை போல சமைத்து சாப்பிடும் பழக்கம் இன்றும் இருக்கிறது என்கிறது. அத்திசுரம் முதல் அனந்தசுரம் பித்தமும் போம் என்ற அகத்தியரின் பாடல் சிட்ராமுட்டி பலவகை ஜுரங்களை என்கிறது. உடலில் உள்ள வெப்பத்தை அகற்றி எலும்பு ஜுரத்தை குறைக்கும் சிட்ராமுட்டியின் வேர் கஷாயம் இன்றும் கிராமப்புறத்தில் ஜுரத்துக்கான முக்கியமான கைவைத்தியம். ஜுரத்துடன் உடல் வலியையும் போக்கும் இதன் மருத்துவத்தன்மையே இதற்கு காரணம். நின்றே பணிபுரியும் ஆசிரியர், காவலர், இல்லத்தரசி போன்றோரை குதிகால் வலி பாடாய்படுத்தும். உள்ளங்கால் திசுப்படல் அழற்சி அல்லது குதிகால் எலும்பு பாதிப்பு காரணமாக வரும் இந்த குதிகால் வலியைப் போக்க சிட்ராமுட்டி வேர், பசுவின் பால், இளநீர் கொண்டு செய்யப்படும் சிட்ராமுட்டி மடக்கு தைலத்தை தினமும் அரை டீஸ்பூன் அளவு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு வலியுள்ள குதிகால் பகுதிகளில் லேசாக தடவி கொடுக்க வேண்டும். மேலும் இந்த மடக்கு தைலத்தை கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், உடல் சோர்வு, சைனஸ் தொந்தரவுகளுக்கும் உபயோகிக்கலாம். வெளியேயும் உள்ளேயும் பயன்படுத்தப்படும் சில சித்த மருத்துவ எண்ணெய் வகைகளில் சிட்ராமுட்டி தைலமும் ஒன்று. சிறுநீர் பெருக்கும் தன்மை கொண்ட சிட்ராமுட்டி சிறுநீர் பாதை தொற்றுகளை விரைவாக வெளியேற்றும். வறட்சி அகற்றும் தன்மையும், அதாவது எண்ணெய் சத்து இழந்து அல்லது கொஞ்சம் வறண்டு ஏற்படும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எனும் வயோதிக மூட்டுத் தேய்மானத்துக்கு இந்த தைலம் சரியான தேர்வு. வலியுடன் வீக்கமும் கொண்டிருக்கும் ருமட்டாய்டு அல்லது அடிபட்டு வரும் மூட்டு வலிக்கும் இதன் வீக்கமுறுக்கி செயல்திறனால் பயன் கிடைக்கும். வாசிசின் மற்றும் வாசிசினோன் சத்து சிட்ராமுட்டியில் இருப்பது இந்த மூலிகைக்கு கூடுதல் சிறப்பு. கபத்தை அறுத்து வாதம் குறைக்கும் மூலிகைதான் ஆஸ்துமாவுக்கான சரியான தேர்வாக இருக்கும். மூச்சுக்குழாய் தளர்த்தியாகவும் வலி நீக்கியாகவும் மலமிளக்கியாகவும் செயல்பட்டு ஆஸ்துமா நோயிலிருந்து சிட்ராமுட்டி சிறந்த நிவாரணம் அளிக்கும். இதில் உள்ள சில ரசாயனங்கள் கல்லீரலை பலப்படுத்தவும் கிருமிகளை அழிப்பதற்கும் பயன்படுகின்றன. மனப்பதற்றத்தை குறைத்து மனச்சுமை கூடாது இருக்கவும் சிட்ராமுட்டி உதவுகின்றதாம். பக்கவாத நோயாளிகளின் தசை செயல்திறனை அதிகரிக்க சிட்ராமுட்டி தைலத்தை கொண்டு செய்யும் வர்மத் தடவல் இன்றும் தென் தமிழகத்தின் தொன்மையான சிகிச்சை முறை. குறிப்பாக கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கும் தட்டு விலகல் நோய்க்கும் முகவாதத்துக்கும் இதன் எண்ணெயை கொண்டு வர்ம சிகிச்சையையும் தொக்கன சிகிச்சை எனும் மருத்துவ மசாஜையும் சித்த மருத்துவர்கள் செய்வர். வெறும் வாத நோய் மட்டுமல்லாது பல பித்த நோய்கள், குன்மம், பசியின்மை ஆகிய நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் சலபங்க வில்வானி லேகியத்திலும் இரத்தக்குறைவு, உடல் பலவீனம், இளநரை போன்ற நோய் நிலைகளுக்கு வழங்கப்படும் கரிசாலை லேகியத்திலும் சிட்ராமுட்டி வேர் மிக முக்கிய மருந்து பொருள். தூக்கத்தில் விந்து கழிதல், விரைவில் விந்து வெளியேறுதல் போன்ற நிலைகளுக்கு சிட்ராமுட்டி வேர் சூரணம், அமுக்கரா கிழங்கு பொடி, நீர்முள்ளி விதைப்பொடி, ஜாதிக்காய் பொடி, முருங்கை பிசின் சேர்த்த கலவையை 2 கிராம் பால் அல்லது நெய்யில் தினமும் 2 வேளை சாப்பிட விரைவில் மாற்றம் உறுதி. சிட்ராமுட்டியின் வேர்ப்பொடி 500 கிராம் எடுத்து 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்து 750 மில்லி லிட்டராக சுண்ட வைத்து வடிகட்டி அதை வெதுவெதுப்பான சூட்டில் 10 மில்லி வீதம் தினமும் காலை 2 வேளை கொடுத்து வர வாதம் மற்றும் சிரபங்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கப்படும். லெமன் அளவிற்கு குறுக்கி அதில் மிளகு, ஏலம், வெட்டிவேர், சுக்கு, மிளகு ஆகியவற்றை வகைக்கு 20 கிராம் சேர்த்து 1 லிட்டர் நல்லெண்ணெயும் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கொண்டு வாரம் 2 முறை தலைக்கு தேய்த்து குளித்து வர
உடலில் வாதம் அதிகரிப்பதால் உண்டாகும் மூட்டுவலி, உடல்வலி போன்றவை சொல்லாமல் தெறித்து ஓடும் வயதானவர்களின் மூட்டுவலி, வீக்கம், உடல்வலி போன்ற வாத நோய்களை நீக்கி அவர்களின் அன்பு ஊன்றுகோலாக பயன்படும் சிற்றாமுட்டிக்கு அந்த அன்பின் அடையாளமாக இதய வடிவ இலைகளை கொடுத்திருக்கிறது இயற்கை. 22வது தலைப்பு குப்பை மேனிக்கீரை. சென்னையின் ஒட்டுமொத்த மேனியும் குப்பையாக இருக்கும் காலம் இது. திரண்டிருக்கும் 1.50 லட்சம் டன் குப்பையை எப்படி மேலாண்மை செய்வது என திணறி திண்டாடி நிற்கிறது மாநகராட்சி நிர்வாகம். கழிவு நீரும் குப்பையும் கலந்த மாசான நீரில் புழங்கிய மக்களில் பலர் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது கால் இடுக்குகளில் ஏற்பட்ட பூஞ்சை தொற்றும், அதைத் தொடர்ந்து அதன் மேல் 2ஆம் கட்டமாக ஏற்பட்ட பாக்டீரியா தொற்றுக்குத்தான் கால் விரல்களுக்கிடையே அரிப்போடும் சீழ்கோத்தும், சிலருக்கு காய்ச்சலோடும் வரும் சேற்று புண்ணுக்கு குப்பையின் பெயரிலேயே மருந்து என்றால் ஆச்சரியமாக உள்ளதல்லவா? நாட்டு மருந்தில் பழங்காலம் தொட்டு பயனளிக்கும் சித்த மருந்து குப்பை மேனிக்கீரை. இந்த வாரம் அந்த குப்பையில் கிடைக்கும் மாணிக்கம் தரும் வெளிச்சத்தை பார்ப்போம். சித்திரமும் கைப்பழக்கம், தயையும் கொடையும் பிறவி குணம் என்பது தமிழ் அறிஞர் சொன்ன சுத்திரம். மனிதர்களுக்கு மட்டுமல்லாது இது மூலிகைக்கும் பொருந்தும். குப்பை மேனி எனும் இந்த மூலிகையின் தாவர பெயர் அக்லிஃபா இண்டிகா. இதன் குடும்பமான யூபோர்பியேசியே வகை தாவரங்களில் பெரும்பாலானவை மூலிகைகள். நோயை ஆற்றுவதும் வராது தடுப்பதும் இந்த மூலிகை குலத்துக்கு பிறவி குணமான ஒன்று. சித்த மருத்துவ இலக்கியத்தில் அரிமஞ்சரி என்றும் நாட்டார் வழக்காற்றியலில் பூனை வணங்கி என்றும் பேசப்படும் இந்த மூலிகை வரப்பு ஓர வரப்பிரசாதம். கால் அரையிடுக்குகளில் கடுமரிப்பை கொடுத்து சில நாட்களில் அந்த இடத்தை கருமையாக்கி பின் அந்த தோல் தடிப்புற்று அடுத்த சில மாதங்களில் அந்த தடித்த இடம் அரிப்போடு நீர்ச்சுரப்பாக மாறும் பூஞ்சை தொற்றுக்கு குப்பை மேனியும் மஞ்சளும் சேர்த்து அரைத்து பூசலாம். சின்ன சின்ன அடிபட்ட காயங்களுக்கு கிராமப்புறத்தில் கைவைத்தியமாக குப்பை மேனியையும் உப்பையும் கூட்டி அரைத்து பூசுவர். காணாக்கடி எனும் அட்ரிகேரியா நோயில் வரும் தடிப்புக்கும், கொசுக்கடி அல்லது அலர்ஜி காரணமாக தோலில் ஏற்படும் தடிப்புக்கும் குப்பை மேனியின் இலைச்சாற்றை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து கொதிக்க வைத்து தடவலாம். குப்பை மேனி இலைச்சாறு 1/2 லிட்டர். குழந்தைகளின் உடல் நலத்துக்கு முக்கிய சவாலாக இருப்பது வயிற்றுப்புழுக்கள். புழுக்கொல்லி மாத்திரைகளை அடிக்கடி சாப்பிட்டாலும் புழுக்களும் அதன் முட்டையும் முழுமையாக வெளியேறாது. இரவு எல்லாம் ஆசனவாயில் அரிப்புடன் இருக்கும் குழந்தைகளுக்கு 1 டீஸ்பூன் குப்பை மேனி இலைச்சாறை 3 நாட்கள் மாலையில் கொடுக்க புழுத்தொல்லை தீரும். மலக்கட்டை நீக்கி, மாந்தம் நீக்கி, சீரணத்தை சரியாக்கி, அதன் மூலம் புழு மீண்டும் வராதிருக்க கழிச்சலை உண்டாக்கி, இதனை குணப்படுத்தும் 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு குப்பைமேனி இலையுடன் விளக்கெண்ணெய் சேர்த்து இரவில் 1-2 டீஸ்பூன் கொடுக்கலாம். எடுத்தால் தேங்காய் எண்ணெய் 250 மில்லி எடுத்து மெல்லிய தீயில் இலைச்சாற்றி நீர் முழுவதும் சுண்டும் வரை காய்ச்சி தைலமாக்கி எடுக்க வேண்டும். தோலின் நிறத்தை விட சற்று அடர்ந்த நிறத்துடன் இருக்கும் ஹைப்பர் பிக்மெண்டட் ஸ்பாட்ஸ் பகுதியில் மேற்சொன்ன தைலத்தை பூசி வரலாம். குப்பைமேனி ஒரு கீரை வெளி உபயோகம் மட்டுமல்லாது உள்மருந்தாகவும் பயன் தரக்கூடியது. நென்று சளியுடன் வீசிங் எனும் இரைப்பும் தரும் நிலையில் குப்பைமேனி ஒரு சிறந்த கோழை அகற்றியாக செயல்படும். இலைச்சாற்றை கொடுக்கும்போது சில நேரத்தில் உடனடியாக வாந்தி எடுக்க வைத்து அதனுடன் கோழையையும் வெளியேற்றும் இயல்பு குப்பைமேனிக்கு உண்டு. குப்பைமேனியின் உலர்ந்த பொடியை 1 கிராம் வெந்நீரில் அல்லது தேனில் கலந்து கொடுக்க கோழை வருவது மட்டுமல்லாமல் இருமலும் உடனடியாக கட்டுப்படும். மூக்குத்தண்டில் நெற்றியில் கபம் சேர்ந்து வரும் தலைபாரத்துக்கு குப்பைமேனி இலையை அரைத்து நெற்றியில் பற்று போடலாம். உடல் முழுவதும் வலி ஏற்பட்ட அவதுப்படுபவர்களுக்கு குப்பைமேனி இலைச்சாற்றை நல்லெண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தலாம். வயதான தாத்தா பாட்டிகளுக்கு கால் மூட்டுகளில் ஏற்படும் வலியுடன் கூடிய வீக்கங்களுக்கு குப்பைமேனி இலையை சுண்ணாம்புடன் கலந்து பூசலாம். உடலை சுத்தப்படுத்தும் குப்பை இது. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.